ஐடென்டிஃபை பண்ணி லெட்ஸ் மேக் தட் ஹேப்பன். அவ்வளோதான். இந்த ஒரே கான்டெக்ஸ்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய மேரேஜஸ் எல்லாமே ஒரு மாதம், 3 மாதம், 6 மாதம் gone. There is no purpose in doing marriage nowadays. Definitely ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து பிரிவினை வருவது we have to do that. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஓரினை சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா கஷ்டம், மென்டலி சேலஞ்சு, அவரை வந்து குணப்படுத்த முடியாது, அந்த மாதிரி மனிதர்கள், அதுக்காக அவங்களுக்கு தப்பு சொல்லலை. அவர்கள் கூட நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை பண்ண முடியாது அப்படின்றது கூட we can, இல்லை சில சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் நமக்கு தர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து see, it is not about marriage is something, it's a purpose, it's a part of life. ரியல் ரீசன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ரீசன்ஸ் இருக்கும், கன்சர்ன்ஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ப்ரோக்கன்ஸ் இருக்கும், பிரேக் டவுன்ஸ் இருக்கும், lots of things. It lies in the pot of marriage. Definitely it's challenging. மேரேஜ்ன்றது நம்ம நினைக்கிறத விட பெரிய, இது ஒரு டிஃப்ரெண்டான லைஃப்ங்க. நான் பேச்சுலர் இருந்தாலும் நான் அதை பார்த்து நீங்கள் பேசலான்றதை விட I can see the blind spots. I can see what's happening in people's life, what's missing in their life, what is their possibility, what is possible, what's available for them on being in relationship. இதெல்லாம் மேலே பார்க்க முடியும். What they can do, what's available for them on being in relationship. Some exceptional reasons-காக, it's not reasons, that can't be solved அப்படின்றத வந்து நம்ம எக்ஸப்ஷனலாக வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மேரேஜஸ் எதனாலெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்கன்னா, உப்புச்சப்பு காரணத்துக்காகவும் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சம் சின்சியர் சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வந்து ஒரு ரொம்ப சம்பளம் வாங்குறாரு, அதிக சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லி சம்பளத்தில் ஏமாற்றிட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை படித்தவன்னு சொன்னாங்க படிக்கலை,